மாய்ஞ்சின மாதிரி இந்த பூரா பூரா எடுத்து வெளியில் இருந்தோம்னா சரியாக இருக்கும். இந்தா சேலையில் உரம் கிடக்குவாரு உள்ள எலும்புல கிடச்சித்துப்பா அவனுக்கு இதுக்குள்ள போ அது 2 பிச்சு விட்டு வரேன். கட்டிடுறா பிச்சு ஒரு 2 கீழே இங்கே போட்டு அடைச்சிட்டாலும் அடைச்சிது ஆளை க்ளோஸ் பண்ணாங்க. அடைச்சாலும் அடைச்சதுன்னு சொல்ல முடியாது. கேடாமானே அடைச்சாலும் அடைச்சது. ஓய் ஓய் ஒரு வாரேன் பூரா லைட்டு பூரா லைட்டு பூரா மானே. என்னது சரி போடு. என்னது ஆ ஒரு என்ன வருது? சிலவனுக்கு லைட் அடிக்கணுமா? ஓய் லைட் எப்படி தெரியும்? ஸோ இருங்க நான் முன்னாடி போட்டா அது வெளிச்சம். போட போமாண்ணே மைனருக்கு பையன் ரொம்ப பயம் இல்லை லைட் இல்லை வருவாங்கடா அருவா உங்கள்கிட்ட இருக்கு. இந்தா ஓடு பயம் இல்லை என்கிட்ட லைட் இல்லை. லைட் ஓகே போ. ஏய் சரியா வாயில் கொடுக்குது போ. அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஆயிடுச்சு ஆளுக்கா என்னம்மா அப்படி இருந்து உட்காந்துக்க அங்கே வாரு அவன் இல்லை சொன்னேன் ரைட் எழுந்துக்கிட்ட வந்தேன்ட்டு வந்து வாரு ரைட் ஆஃப் பண்ணுவோம் ரைட்டு அது மாதிரி. ஏய் தோட்டத்தில் ஓட்டுக்காக மெண்டல நீங்கள் எங்கே தோட்டம் வச்சுக்காக சாமி நீ போ சாமி. சாமி தோட தோட சாமி இருக்குது போ. இல்லை சித்தப்பா அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆஃப் பண்ணுங்க. போ 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 போ. லைட் ஆஃப் இது ஆஃப் பண்ணுங்க. நீங்கள் அவ்வளோ இருங்க மாற்றி ஏய் போடா நீங்க என்ன நம்ம இதை வாட்டி போடா போங்க போங்க. சாய்க்கலல்ல அந்த வெயில் வெளிச்சது ஒளி கிடைக்குது. அதே நான் சொல்கிறேன் பாரு என்ன சொல்கிறேன் நானே போ. அந்த ஒளி கிடைக்குது லைட் மாதிரியே நான் கேட்பேன் நாங்க எனக்கு நாடுகாட்டில் வந்து லைட்டு போகிறாங்க வெண்ணையே போகிறாங்க எனக்கு தெரியாது. காணாச்சுங்களா அப்படியே லைட்டு போட்டால் இங்கே 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 போய் அடிக்கும். அந்த ஒளி எப்படி கிடைக்குது? அது அந்த வெளியே சரியாக கிடைக்குது. இந்த கிழமை நம்மளே கிறுக்கு போயிலாக்க நம்ம ஆகுமா? அதே கிறுக்கு ஆக முடியுமா? சூரிய வெளிச்சம் அங்கே கொடுக்குது அங்கே கிடைக்குப்பா. அது எப்படி அது எப்படி லைட்டாக அடிக்குது? சூரிய வெளிச்சம் கிடைக்குது அப்படி லைட்டுங்க நொட்டுறாங்க லைட்டு. தோட்ட லைட் எங்கே எப்படி காய்க்கும் உனக்கு? அதான் நான் சொல்கிறேன் போ. எப்படி கிடைக்கும் தள்ளு வெளிச்சம் எவ்வளோ மன எங்கேருந்து வந்ததுக்கு? சூப்பர் சூப்பா இது இருக்கு சூப்பா. என்ன இருக்கு? சேப்பா சாமி ஒரு சித்த காசை பறிக்கிறேன். என்ன இதுப்பா என்னைய போட்டோ எடுக்க மாட்டேன்றியா? உங்கள் எடுத்துல சரி இதை பற்றி சொல்லுங்கள். இந்த கோகையை பற்றி. இந்த கோகையை பற்றி நான் என்ன சொல்ல? ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது? எனக்கு தெரிஞ்ச ஆதி காலத்து கோகை அவ்வளோதான். வாழ்க்கையில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவானாலும் தெரியாது. ஆனால் மக்கள் வந்து இங்கே வாழ்ந்துருக்கு. மக்கள் வந்து வாழ்ந்ததுன்னா உண்மையான விஷயம்தான். உண்மையான விஷயம். நீ வந்து பார்த்தீங்களா இங்கே போகிறப்போ வந்து கம்மியாக இருக்குது கம்மியாக மூடி இருக்காங்க. ஆனால் அதை எடுத்து விட்டோம்னா ஒரு ஆள் நடந்தே போகலாம். நடந்தே போகலாம். உள்ளே போனால் ஒரு ஆள் நின்று என்ன வேணாலும் செய்யலாம். உண்மையா இல்லையா? நீ கண்ணார பார்த்துட்டீங்களா? அவ்வளோதான். அதுக்கு மேலேயும் கூட இப்போ இது எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம வீட்டுக்குள்ள போனே நான் ஒரு இது வரும். உள்ளே ஓரப்ப எப்படி கூலிங் இருந்துச்சு? கூலிங். வெளியே வரப்ப எப்படி இருக்கு? வெக்க அதே அப்படியே இந்த பாறை வெக்க. இது வந்து ஒரு இயற்கை. ஆனால் செயற்கை உருவாக்கியிருக்காங்க. செயற்கை உருவாக்கியிருக்காங்க. மனிதர்கள் உருவாக்கப்பட்டது. சரி போலாமா? பழத்து தடயங்கள் இருக்கக்கூடாது. புரியுதா? நீயா பையா அது விஷயம் பண்ணுறோம்டா அதுக்கான தடயங்கள் வந்து இருக்கக்கூடாது.
அப்போ ஏன்ட்ட சொல்ற பாரு எவனோ லைட் போட்டுருக்கான். அந்த ஒளி பச்சை படிக்கிறான். ஏய் இதெல்லாம் எத்தனை தடவை பார்த்தாச்சு நான், ஒரு தடவை 2 தடவையோ. உண்மையில கோயில் மாதிரி எப்படி அந்த ஒளியானது உள்ள ஒரு மாதிரி. ஆமா உண்மையில தெய்வம் இருக்கு. இவன் இருக்காப்புல. ஏய் என்னைக்கு நான் சாமியை நம்ம சிவன் தான். ஆனால் சிவன் இருக்காப்புல. சிவன் தான் இருக்கணும்னு இல்லை, இல்லை சம்திங் லைக் காளி கூட இருக்கலாம். காளி இருக்கு. கொற்றவை தெரியுமா? கொற்றவை காளி தெரியுமா? ஃபஸ்ட்டு காளி யாருன்னு தெரியுமா? உலகமே சிவனோட காலு கீழே. அப்படிப்பட்ட சிவபெருமானே காளியோட காலு கீழே இருப்பார் தெரியுமா? அது தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு தெய்வம் இருக்குது அவ்வளோதான் இந்த பொறுத்த அளவுக்கு. கொற்றவை தெரியுமா? கொற்றவை வந்து வச்சுருப்பாங்க. கொற்றவைக்கு கீழே காலுக்கு கீழே ஒருத்தர் படுத்து கிடப்பாப்புல. நம்ம இதெல்லாம் நினச்சோம் அது அரக்கம் போல அப்படின்னு நினச்சிருப்போம். அது நல்லா ஒத்து பார்க்கும்போது அது சிவபெருமான். அது எதுக்காக தெரியுமா? பொண்டாட்டி மனைவி இருக்காங்களே, சிவபெருமானோட மனைவி வந்து கோவப்பட்டு அந்த உச்ச கோபம் அடைஞ்சு காளியாக மாறிட்டாங்க. காளியாக மாறும்போது சிவபெருமான் வந்து அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக, நீ என்ன நான் நீ உனக்கு கீழே எல்லாமே வேணும் அப்படி தானே, இந்த உலகம் என் காலு கீழே, நான் உன் காலு கீழே. பாருங்க நீயே நீங்க வந்திருக்கியா? வாங்கி வச்சோமா? உள்ள போய் எத்தனை வருஷம் ஆச்சு? உள்ள போய் நீ போனதே சத்தமே இல்லை. உள்ள போறதுக்கு பிடிச்ச இருக்கா? உள்ள இங்கிட்ட இருக்கும். அது எவ்வளோ தெரியுமா? 40 அடி போகாது, 50 அடி போகாது.